டாக்டரை இப்போ கைது பண்ணியிருக்காங்க. போலீசார் விசாரணையும் பண்ணிட்டு இருக்காங்க. கோவையில மருந்து கடை வச்சிருந்த ஒரு நபர் போலி மருத்துவரா செயல்பட்டு வந்து பொதுமக்களுக்கு மருத்துவம் பார்த்திருக்காரு. அண்ட் இப்போ அந்த நபரை போலீசார் கைது பண்ணியிருக்காங்க. வடிவேலு சார் ஒரு படத்துல லேகியம் வித்துட்டு இருப்பாரு, அப்புறம் திடீர்னு டாக்டர் ஆகி கிளினிக்லாம் ஓபன் பண்ணிடுவாரு. அந்த மாதிரில இருக்கு. கோவை நீலிகோணம்பாளையம் பகுதியில போலி மருத்துவர் ஒருத்தர் மருத்துவம் பார்த்துட்டு வரதா மருத்துவ மற்றும் ஊரக நலம் பணிகள் துறைக்கு தகவல் கிடைச்சது. தகவலுடைய அடிப்படையில போலீசாரோட அங்கு போன அரசு அதிகாரிகள் சோதனை பண்ணியிருக்காங்க. அப்போ அவர் நிஜமான டாக்டர் கிடையாது, போலி டாக்டர் அப்படின்ற விஷயம் தெரிய வந்திருக்கு. அதுக்கப்புறமா மருந்து கடை அண்ட் அவங்களுடைய கிளினிக்கை பூட்டி அதிகாரிகள் சீல் வச்சிருக்காங்க. அண்ட் இப்போ போலீசார் அவரை கைது பண்ணி விசாரணையும் பண்ணிட்டு இருக்காங்க. முதல் கட்ட விசாரணையில போலி டாக்டரோட பேரு தேவராஜ் அப்படின்றதும் 12th வரைக்கும் தான் படிச்சிருக்காரு. அந்த பகுதியில வந்து மருந்து கடை வச்சிருக்காருங்க. அப்படியே பொதுமக்களுக்கு மருத்துவம் பார்க்குற ஒரு டாக்டராகவும் மாறி இருக்காரு அப்படின்ற விஷயம் தெரிய வந்திருக்கு. இதை பத்தி உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க. பிஹைண்ட் வுட்ஸுக்கு இப்பவே ஃபாலோ பண்ணுங்க. நான் இணை இயக்குனர் நலப்பணிகள், கோயம்புத்தூர் மாவட்டம். எங்களுக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் திரு தேவராஜ் என்பவர் +2 முடித்துவிட்டு நீலிகோணாம்பாளையம் என்ற இடத்தில் அலோபதி ஆங்கில முறையில் மருத்துவம் செய்வதாக எங்களுக்கு தகவல் கிடைத்தது. அதன் அடிப்படையில் எங்கள் மருத்துவ குழுவினருடன் சென்று ஆய்வு செய்ததில் முதலில் நாங்க எங்களுடைய டிரைவரை நோயாளி போல அந்த தேவராஜ் என்பவர் இன்ஜெக்ஷன் போட செல்கையில் அவரை நாங்கள் கையும் களவுமாக பிடித்தோம். மேலும் இந்த இடத்தை ஆய்வு செய்த போது நிறைய உபயோகப்படுத்தப்பட்ட மருந்து குப்பிகள், ஊசிகள் போன்றவை இருந்தன. அதன் அடிப்படையில் அவர் மீது காவல் ஆய்வாளர் சிங்காநல்லூர் அவர்களிடம் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கோம்.